ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு vlog தாங்க. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து காஸ்கோ போயிருந்தோம். ஸோ கனடாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு காஸ்கோ பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை புதுசாக வரீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹோல்சேல் கடை. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹியூஜ் குவான்டிட்டியில் வந்து இங்கே நம்ம வாங்கிக்கலாம். விலையும் வந்துட்டு நார்மலாக இருக்குங்க, ரொம்ப கம்மி கிடையாது. பட் உங்களுக்கு வந்து எல்லாமே பல்க் குவான்டிட்டிஸில் கிடைக்கிறதுனால இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கடையில் வாங்குறதுக்கு. ஷட்டில் ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நீங்கள் வந்து காஸ்கோவில் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து மெம்பர்ஷிப் கார்டு இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ எல்லாமே இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் நீட்ஸு, டவல்ஸு, கிச்சன் டவல்ஸு, கம்ஃபர்ட்டு, ஸோ நம்ம வாங்க வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா படத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு அத்தியாவசிய ஐட்டம் எல்லாமே கடை பின்னாடி தான் வச்சுருப்பான். நிறைய விஷயங்களை கடந்து நம்ம அதை போய் வாங்குறதுக்குள்ளே இது எல்லாமே நம்ம கண்ணில் அட்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை நம்மளை எடுக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த டாக்டிக்ஸ் வந்து ஆக்சுவலி இங்கே இருக்குது, நம்ம ஒத்துக்கணும். ஸோ இதான் பாருங்கள், க்ரீம் வாங்குகிற ஐடியாவே இல்லை ஆக்சுவலி. ஸோ நியூட்ரஜினா வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் யூஸ்வலான விலையை விட ஒரு $8 $10 வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிற க்ரீம் பட் அன்னைக்கு யோசிச்சிருக்க மாட்டோம், பட் ஆப்வியஸாக வந்து வாங்கிடுவோம். இது இந்த பாடி வாஷ் பார்த்து. ஸோ அதே மாதிரி தான் லிஸ்ட்லேயே இல்லாதது பார்த்தீங்கன்னா ஷூ. ஸோ இந்த ஃபைலா பிராண்டு வந்துட்டு அகெயின் ஆஃபரில் இருந்தது, நல்ல டீலில் இருந்தது. ஸோ அதனால் வந்து போட்டு பார்த்துட்டு இந்த ஷூவும் வந்து ஒன்று வாங்கிட்டோம். ஸோ நம்ம லிஸ்ட்டு என்ன தான் ப்ரிப்பேர்டாக போனாலும் நம்மளையும் மீறி வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தால் வாங்காமல் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். நல்ல டீசெண்டான பிராண்ட் நல்ல ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம வந்து வாங்கலாம். பட் அது வந்து தேவையான விஷயமும் கூட, நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்தது, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புக் செக்ஷன் தான். காஸ்கோவில் வந்து இது வந்து ஒரு சூப்பரான செக்ஷன்னே நான் சொல்லுவேன். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விதமான புக்ஸுமே வந்துட்டு இங்கே இருக்கும். லைக் டாய் ஸ்டஃபோடையே வந்துட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இன்ஃபேன்ட்ஸு, கிண்டர் கார்டன், இல்லை வந்து கிரேடு ஹையர் லைக் 7th grade 8th grade என்ன மாதிரி கரிக்குலம் புக் வாங்கணும், அகடமிக்ஸ் ரிலேட்டடாக வாங்கணுன்னாலுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எப்போயுமே புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து காஸ்கோவில் தான் வாங்குவேன். ரொம்பவே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி. இங்கே வாங்குகிற புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வர்த்தாகவே இருக்குங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பால் வாங்க தானடா வந்தோம், எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா வந்துட்டு செம்ம க்ரௌடாக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நமக்கு தேவையான மில்க் வந்து பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து சாக்லேட், இது வந்து அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு சில்டாக வந்து எடுத்து கொடுக்கலாம். இது வந்து சிங்கிள் பாட்டிலாகவும் இந்த மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா வந்துட்டு 3 பேக்கெட் சேர்ந்த மாதிரி இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இதுவும் வந்துட்டு வாங்கிக்கலாம். நல்லா அஃபோர்டபுளாக இருக்குங்க. ஒரு 15-20 days பக்கமே நமக்கு தாங்கும் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாலடு, அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டி குவிசன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டோஃபு சாலடு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே சிக்கன் தாங்க, ஃப்ரைடு சிக்கன் வித் சம் சாலட், டாக்கோஸ் மாதிரி நீங்கள் அதில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே வந்து ஹாஃப் ப்ரிப்பேர். அந்த லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. இது வந்து கினோவா சாலட். ஸோ எல்லாமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து அவனில் ஹீட் பண்ணுறது, ஃப்ரை பண்ணி குக் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரில் சிக்கன் தாங்க. இது வந்து நல்லாவே ஒரு ஃபுல் சிக்கனை வந்து கிரில் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து வாங்கிட்டு போயிட்டு நமக்கேற்ற மாதிரி ஸ்பைசி பெப்பரு, உப்பு எல்லாமே போட்டு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். மற்றபடி அன்குக்டு சிக்கன், இந்த மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் பீசஸ்ஸு இதுவும் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டூனா ஃபிஷ். இது வந்து ரெட் சால்மன். இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணியும் வச்சுருக்காங்க. அதில் டேட்டும் போட்டிருக்கும். எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ், என்ன வெரைட்டி ஆஃப் மீன் அப்படிங்கிறதும் எழுதி லேபிள் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் செக்ஷன் தான். ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹியூஜ் குவான்டிட்டிலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு ஸ்நாக்கில் வச்சு விடுறதுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு நமக்கு வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீட்லெஸ் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப்ஸுமே இருந்ததுங்க. இது க்ரீனு, ப்ளூ, அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மினி குக்கும்பர்ஸ் தான். ஸோ நம்ம வந்து சாலட் சாப்பிட்றோம் அப்படின்னா இது ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா 1 வீக்கில் டக்குன்னு காலி ஆகிடும். எல்லாமே வந்து நிறைய தான் வச்சுருப்பாங்க. காஸ்கோவோட அட்வான்டேஜே வந்து அதுதான். பல்க் குவான்டிட்டிஸில் தான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லா ஃபுட் ஐட்டமுமே கிடைக்கும். லெமன் பாருங்க, நம்ம ஊர்லலாம் லெமன் வந்து 1 எடுப்போம் 2 எடுப்போம். இது வந்து இவ்வளோ பெருசாக வந்து ஒரு பேக்கே எடுத்தால் நீங்கள் இப்படி தான் எடுக்கணும். இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பில்லு போடலான்னு கிளம்பக்குள்ளே எங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகான குஷன் டாய்ஸு, ஸ்குஷி டாய்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு என் பொண்ணுங்க இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கே வந்து ஆசையாக இருக்கும் அதை பார்க்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே பில் பண்ணிவிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா வந்துட்டு பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் இருக்குங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் உள்ளே நடந்து ஷாப்பிங் பண்ணதுக்கு செம்மையாக கொஞ்சம் பசிச்சுதுன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்துட்டு சிக்கன் அங்கே வந்துட்டு கிடைக்கும். சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக கிடைக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட இங்கே நல்லாவே இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான டாப்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ நான் 2 பேருக்குமே எடுத்தேன். க்ரீமும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. மொத்தத்தில் தக்காளி வாங்க வந்து நாங்கள் தக்காளியை தவிர எல்லாத்தையும் வாங்கிட்டோம். ஸோ நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா பில் வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்படி தான் இந்த டாலர் மதிப்புப்படி இவ்வளோ வந்துருச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியில் இந்த ஐஸ்கிரீமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டேவை வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் வந்துட்டு காஸ்கோ போகணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் கார்டு வேணும். எல்லாமே பல்க் குவான்டிட்டிஸில் கிடைக்கும். ஸோ புதுசாக கனடா வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்துட்டு காஸ்கோவில் வந்துட்டு கிடைக்குங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி பொருள் காஸ்கோவில் இருக்குன்னு என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பார்ட் 2 நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய்.